வணக்கம். மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி, பட்டை, லவங்கம், கறிவேப்பிலை இதை இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி, இதுக்கு நம்ம அதிகமாக வெங்காயம் தக்காளி போட வேணாங்க. சின்னதாக ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து வதங்கும். இப்போ நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்துட்டு தேவையான காரம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. வீட்டு மிளகாத்தூள் தான், நம்ம ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் கலந்துக்கிறதுனால நமக்கு நல்லதாக ஒரு அழகான கலர் கிடைக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதோட கலந்துக்கணுங்க. அந்த மட்டனில் நான் வெறும் மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணையும் போட்டு ஒரு 8 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை இதோட கலந்துக்கணும். அதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வைங்க. நிறைய தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து மறுபடியும் நல்லா இது பண்ணணுங்க. அப்போ தான் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஓப்பன்லேயே வேகட்டும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ இறக்குற டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை பிடிச்சவங்க சேர்த்துக்குங்க. சிலருக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லு. பிடிச்சவங்க சேர்த்துங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. நமக்கு ஒரு அருமையான சுவையான மட்டன் வறுவல் ரெடிங்க. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாங்க. சூடாகவே இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சுவையாக மணமாக நல்லா இருக்குங்க. விரும்பி சாப்பிட்லாம். கூட ஒரு உருண்டை சாப்பிட்லாங்க. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.